எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி என்பர்களே, 2025 ஜூன் 30 முதல் ஜூலை 6 வரை விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் 16 முதல் ஆணி 22 வரை ராசி பலன்கள் இந்த வாரத்திற்கும் முக்கிய பஞ்சாங்க விவரங்களுடன் கூடிய திதி நட்சத்திர சிறப்புகளையும் இந்த பதிவிலே காண்போம். அன்பு நேயர்களே, கடகராசி அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். உங்களுடைய ராசியில் இந்த வாரம் முழுக்க புதன் பகவானினுடைய சஞ்சாரம் என்பது இருக்கிறது. புதன் 12ஆம் இடத்திற்கு அதிபதி, 3ஆம் இடத்திற்கு அதிபதி ஆகினால் எடுக்கக்கூடிய முயற்சிகளில சாத்வீக எண்ணங்கள் இருக்க வேண்டும். அந்த முயற்சிகள் மனக்குழப்பமின்றி தெளிவான நிலையில எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கும் போது வெற்றியை தருவதாக அமையும். ஒரு படபடப்பு சிந்தனை என்பது நிச்சயம் கூடாது. காரணம், 2ஆம் இடத்திலும் கூட கேது செவ்வாய் இணைவு என்பது தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கக்கூடிய வாரமாக இது இருக்கும். மற்றவர் மனம் புண்படியாக பேசக்கூடாது. மற்ற நபர்களுடைய மனம் வருத்தப்படும்படியாக ஏதேனும் செயலில் ஈடுபட்டால் அதற்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கிறது. தெய்வ பலம் என்பது மிக முக்கியம். இந்த சமயத்துல உங்களுக்கு அற்புதத்தை தரக்கூடிய இந்த குருவினுடைய அருள் கூட, குரு பகவான் அஷ்டங்கனமாகி இருக்கக்கூடிய நிலையில எந்த விஷயத்திலும் நல்ல ஒரு ஆலோசனை பெற்று உங்களுடைய நலம் யார் நாடுகிறார்களோ உங்களுடைய நலம் விரும்பிகளினுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. 2ல செவ்வாய் கேது இந்த இணைவானது புதிய வாகனம், புதிய வீடு இவற்றிற்கான முயற்சி எடுப்பது ஓரளவிற்கு வெற்றியை தரும். பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களோடு முரண்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 9ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் சூரியனோடு இணைந்து 12ல இருக்கக்கூடிய காரணத்தினால் தந்தை ஆதி வர்க்கத்திற்கு அரசு சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் சிக்கல் ஏற்படக்கூடிய அல்லது அதிகார வர்க்கத்தினுடைய சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய இந்த அமைப்பு ஆகினாலே அதிலே சற்று கவனம். உடல்நல விஷயத்துல நிச்சயமாக இந்த வாரம் முழுக்க கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக தேவை. சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரனாக அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய குழந்தைகளுக்கு நன்மை நடக்கும். காதல் என்றால் அது திருமணத்திலே சென்று முடியக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இருந்தாலும் கூட இந்த வாரம் கழித்து திருமணத்திற்கான பேச்சை துவங்குவது அல்லது திருமணம் துவங்குவது என்பதுதான் சிறப்பாக இருக்கும். குரு தன்னுடைய பூர்ண அஸ்தங்கத நிலையிலிருந்து இந்த வாரத்திலே மீண்டு வந்து விடுவார். அதுவரை சற்று கவனமாக இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். சுக்கிரன் 11ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலை ஆகையினாலே உங்களுக்கு சந்தோஷம் என்பது குடும்பத்திலே வாகனங்களை ஓட்டும் போது சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு ஓட்டும் போது நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். 12ஆம் இடத்துல இந்த சூரியன் குரு குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு ஏதேனும் ஒரு சுப விரயம் என்பது இருக்கும். உங்களுடைய இஷ்டப்படி செலவை செய்துவிட்டு பின்னால் கஷ்டப்படக்கூடிய நிலை என்பது இருக்கக்கூடாது. மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்கும், ஆனால் அதற்கேற்ப சற்று கூடுதல் உழைப்பு தேவைப்படக்கூடியதாக இருக்கும். செவ்வாய் உங்களுக்கு யோககாரகன் என்று சொன்னாலும் கூட இந்த யோககாரகன் கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் சிறிதளவு தவறு, சட்டத்திற்கு புறம்பான விஷயமோ அல்லது ஆணவம், மனதிற்குள் ஏதேனும் ஒரு படபடப்பு சிந்தனை அல்லது வக்கர குணங்கள் இருந்தால் அதை தவிர்த்து நல்வழிக்கு மாற நல்ல தெய்வ அனுகிரகம் தரக்கூடிய கோயில்களுக்கு சென்று வருவது, இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர தெய்வ பெண் சன்னிதானங்களுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில ராகுகால வேலையில விளக்கேற்றி வழிபாடு, அது மட்டுமல்லாமல் வேழன் வெள்ளிக்கிழமைகளில மாலை வேளையில நெய்தீப வழிபாடு கூட ஏற்றத்தை உங்களுக்கு தரும். இந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்துல சற்று மேலும் கவனத்தோடு இருப்பது என்பது நெருப்பு சார்ந்த விஷயம், ஆற்றல் விஷயங்கள், எலக்ட்ரானிக் பொருட்களை பயன்படுத்தும் போது அஜாகிரதையாக கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை. முடிந்தவரை சச்சரவுகளை தவிர்ப்பது, பிரச்சனைகளை தவிர்ப்பது, நெருப்பு அல்லது மின்சாரம் சார்ந்த வேலையில இருப்பவர்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது, வீடு வாகனங்களை ஏதேனும் ஒரு செலவு, மெயின்டெனன்ஸ் செலவு, செப்பனிடக்கூடிய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஜூன் 30, ஜூலை 2 மற்றும் 5 ஆகிய நாட்கள் சற்று கூடுதல் அனுகூலம் தரக்கூடிய நாட்களாக தெரிகிறது. ஜூலை 2 புதன்கிழமை அன்று இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் சென்று வழிபடலாம். நடராஜர் கோயில் இருந்தால் சென்று ஒரு மதிய வாக்கிலே அல்லது மாலை வேளையிலே கூட தரிசனம் பெறுவது என்பது ரொம்ப அதிகப்படியான பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை, நல்ல நல்ல அம்சங்களை, நீங்கள் வாழ்க்கையில சுகங்களை அனுபவிக்கக்கூடிய, துக்கத்திலிருந்து வெளியேறக்கூடிய அம்சங்களை தரும். காரணம்,
இந்த நாளிலே ஆனி திருமஞ்சனம் நடராஜருக்கு அபிஷேகம் ஜூன் மாதம் 23 துவங்கி 10 நாள் வைபவம் உற்சவம். இது ஜூலை 2 புதன்கிழமை அதிகாலையில 3 மணிக்கு நடராஜருக்கு அபிஷேகம். நடராஜருக்கு வருடத்திலே 6 நாட்கள் தான் அபிஷேகம் நடக்கும். அதிலே இது ஒரு முக்கிய நாள். காரணம், இந்த உத்திர நட்சத்திரம் ஆனி மாதத்தில் தான் சிவபெருமானே நமக்கு அருளை செய்திருக்கக்கூடிய அந்த திருவாசகம், அந்த திருவாசகத்தை மாணிக்க வாசகர் சொல்ல அவர் கைகளால் எழுதி தந்த இடம்தான் இந்த நடராஜர் கோயில். ஆகையினாலே அந்த சிதம்பரத்திலே அது வெகு விமர்சையாக இந்த நாளை நமக்கு நினைவுபடுத்தும்படியாக இது அமைகிறது, இந்த ஆனி திருமஞ்சன விழா. ஆகையினால இந்த ஆனி திருமஞ்சன சமயத்திலே நடராஜர் கோயில்களுக்கு சென்று வழிபாடு தரிசனம் செய்வது மாலை வேளையில், அல்லது சிவன் கோயில், நடராஜர் கோயில் இல்லை என்றாலும் சிவன் கோயிலுக்கு சென்று ஒரு தரிசனம், அதாவது சிவனை தரிசிப்பது என்பதே பாவங்களை போக்கி நன்மைகளை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். செவ்வாய்க்கிழமைகளிலே வழிபாடு, ராகுகால தீப வழிபாடு, இவையெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையிலே நிச்சயம் ஒரு ஏற்றத்தையும் நல்லதை நோக்கிய ஒரு மாற்றத்தையும் தரும். அன்பு நேயர்களே, புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் குருவினுடைய அம்சம் இந்த புனர்பூசம். குரு அஸ்தங்கதமாகி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆகினாலே சற்று படபடப்பு இல்லாமல் பொறுமையாக இந்த வாரத்திலே நீங்கள் செயல்களை செய்யும் போது வரும் வாரங்களிலே நலன் பெறக்கூடிய அமைப்பு. பூசம் நட்சத்திரம் சனி ராகு இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது சற்று எதையுமே அவசரப்படாமல் நாம் தான் சிந்தனையிலே தெளிவுடையவர்கள் என்று நினைத்து, நாம் நினைத்ததே சரி என்று நினைத்து ஏதேனும் செயலிலே செய்து வெற்றி பெறுவோம் என்று நினைத்து சிக்கலிலே சிக்கக்கூடாது. இந்த வாரத்தை பொறுத்தவரை 12ஆம் இடத்து அதிபதியும் ராசியிலே இருக்கிறார். ஆகினாலே திடீரென்று வெற்றி வருவது போன்று வந்து ஒரு தடங்களை தந்துவிடக்கூடிய, தொழில் நெருக்கடியை தந்துவிடக்கூடிய, கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிலைக்கு தள்ளுவார். ஆகினாலே சுய ஒழுக்கம் என்பது, செல்ஃப் டிசிப்ளின் என்பது மிக முக்கியம். 2ஆம் இடத்து கேது செவ்வாய் மிக மிக, அதாவது நேர்த்தியான 100% ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் என்பதை மட்டுமே சொல்கின்றார். அதனால் பேச்சிலே கவனம், நடத்தையிலே கவனம், வார்த்தைகளிலே கவனம். ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய கடகராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த புதன் சூரியன் இவை எல்லாமே எப்படி பார்த்தாலும் ஒன்றோடு ஒன்று ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு ஒரு சவாலை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. ஆகையினாலே சவாலை எல்லாம் சந்தித்து நெருக்கடியெல்லாம் கடந்து வரக்கூடிய பண்புதான் ஆயில்யத்துக்கு இருக்கிறது. ஆகினால் நீங்கள் தொடர் முயற்சியில இருக்கும்போது வெற்றி நிச்சயம். வேலையில இருப்பவர்கள் 100% ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் என்பது நிச்சயமாக தேவை. ஒரு வேலை செய்கிறீர்கள் என்றாலும் கூட வீட்டிலே படியேறும் போதோ, காய்கறி நறுக்கும் போதோ, வாகனங்களை இயக்கும் போதோ, ஒரு சாதாரணமாக ஒரு ஃபேன் சுவிட்சை போட போனாலும் கூட அதை எப்படி ஒழுக்கமோடு செய்ய வேண்டுமோ அப்படி செய்ய வேண்டும். அசட்டையாக செய்தால் இந்த நிலை என்பது ஏதேனும் ஒரு தண்டனை தந்துவிடக்கூடியதாய் அமையும். ஆகையினால் மிக கவனத்தோடு இருங்கள். தெய்வ அருள் என்பது நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறது. வெற்றிக்கான வழி பல இருக்கிறது. சுக்கிரனுடைய சிறப்பு, அதை பெறுவதற்கு வியாழன் வெள்ளியிலே மாலை வேளையிலே நெய் தீபம் ஏற்றி லட்சுமி தாயார் வழிபாடு என்பது சிறப்புகளை எல்லாம் உங்களுக்கு தரும். அன்பு நேயர்களே, விஸ்வாவசு வருடம் ஆனி 16 திங்கட்கிழமை ஜூன் 30 2025 9:24 AM வரை பஞ்சமி, அதன் பின்னர் சஷ்டி. முருகப்பெருமானுக்கான வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர தெய்வ பெண் சன்னிதானங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற ஒரு அமைப்பை தரும். மகம் நட்சத்திரம் 7:20 வரை, அதன் பின்பு பூரம் நட்சத்திரம் காலை 7:20 வரைதான் மரண யோகம், அதன் பின்னர் சித்த யோகம். இந்த பதிவை கேட்கும் போது திங்கட்கிழமையாக இருந்தால் சித்த யோகத்திலே அமையும். சஷ்டி விரதம், குமார சஷ்டி விரதம் பூரம் நட்சத்திரத்திலே காலை 8 மணிக்கு மேல் நல்ல விஷயங்கள், அதாவது மாடு வாங்குவது, விவசாய விஷயங்கள் செய்வது, மருந்து சார்ந்த விஷயங்கள், மருந்து உண்பதற்கு, மருத்துவம் சார்ந்த குளியலுக்கு ஏற்றதாய் அமையும். அடுத்தது ஆனி 17 செவ்வாய்க்கிழமை, ஆனி 17 ஜூலை 1 2025 10:20 AM வரை சஷ்டி. அதன் பின்னர் சப்தமி திதி வருகிறது. பூரம் நட்சத்திரம் 8:53 AM வரை காலை இருக்கிறது. அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் அமைகிறது. இந்த நாள் சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது. எதிபாத ஸ்தார்த்தம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நாளிலே செய்யலாம். தில ஹோமம், தில தர்ப்பணம், முன்னோருக்கான வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். காலை 10:20 வரை சஷ்டி. ஆகினாலே சஷ்டி திருதியிலே முருகன் வழிபாடு மிக முக்கியம். இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே இந்த காலகட்டத்தில் செவ்வாய் கேதுவோடு இணைந்து சிம்ம ராசியில இருக்கக்கூடிய காரணத்தினால்
பெண் தெய்வ வழிபாடு, உக்ர தெய்வ வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு, ராகுகால வேளையில விளக்கேற்றி வழிபாடு, இவையெல்லாம் மனதிலே ஒரு அமைதியை தந்து யோசனையை சிறப்பாக மாற்றி வெற்றிக்கான வழிகளை தரும். இந்த நாளிலே வீட்டு உபயோக பொருட்களை வாங்க, லக்ஸரி ஐட்டங்களை வாங்குவதற்கு ஏற்ற நாள். வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்று, வாகனம் வாங்க வேண்டும் என்று இருந்தால் அதை பார்த்து முடிவு செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. நடராஜர் கோயில்கள் இருந்தால் நடராஜர் தரிசனத்திற்கு மிக அருமையான நாள். அடுத்து புதன்கிழமை ஆணி 18 ஜூலை 2 2025 11:58 AM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. 11:55 காலை வரை அனைத்து தேவையான நல்ல காரியங்களும் புதன்கிழமை என்று செய்யலாம். முக்கிய நல்ல காரியங்களை 11:55க்குள் முடித்துக் கொள்வது என்பது நல்லது. 11:07 காலை வரை அமிர்த யோகமாக அமைகிறது. திருமணம் அதற்குள் செய்ய வேண்டும். திருமணம் என்றால் திருமண விஷயங்களும் செய்யலாம். அன்ன பிராசனம், அதாவது குழந்தைகளுக்கு முதலாக உணவு ஊட்டுவது, உபநயனம், குரு அஸ்தங்கதம் ஆகி இருக்கக்கூடிய அந்த நிலையில கவனம். திருமணம் செய்வதில் இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட குரு மிக விரைவிலேயே அஸ்தங்கதத்திலிருந்து மாறுவார் ஜூலை 9. ஆனால் குரு முழு அஸ்தங்கதம் அல்லாது ஓரளவிற்கு குருவினுடைய பார்வை பலம் இருக்கும். அதனால் திருமணம் செய்யும் போது உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதா என்று பார்த்து செய்ய வேண்டும். திருமணம் அல்லது திருமணத்துக்கு நிகரான நல்ல காரியங்களை செய்யும் போது சற்று கவனம். மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு, பள்ளிக்கூடத்திலே சேர்வதற்கு, புதிய ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு, தெய்வ பிரதிஷ்டை காரியங்களில் ஈடுபடுவதற்கு, திருமாங்கல்யம் செய்வதற்கு, தூரதேச பயணங்களை மேற்கொள்வதற்கு, வெற்றியை தருவதற்கு இந்த நாள் ஏற்றது. ஆனால் இவை அனைத்தையும் 11 மணிக்குள் செய்வது நல்லது. அடுத்தது வியாழக்கிழமை ஆணி 19 ஜூலை 3 2025 2:07 PM வரை அஷ்டமி, அதன் பின்னர் நவமி. அஸ்தம் நட்சத்திரம் 1:50 PM வரை, அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். அதித்தி, இந்த நாளிலே இறந்தவர்களுக்கு திதி தரக்கூடாது. துர்காஷ்டமி. அஷ்டமி என்றாலே துர்க்கையம்மன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் பைரவர் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாள். உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்றால் பைரவர் சன்னிதானம் இருக்கும், வழிபாடு செய்யலாம். இந்த நாளிலே காயத்ரி ஹோமம் செய்ய சிறந்த நாளாக அமைகிறது. அடுத்தது வெள்ளிக்கிழமை விஸ்வாவசு வருடம் ஆணி 20 ஜூலை 4 2025 திதி 4:32 PM வரை நவமி, அதன் பின்னர் தசமி. இந்த நாள் முழுவதும் சித்த யோகம். வாராக நவராத்திரி இந்த நாளோடு முழுமை அடைகிறது. சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி நாளாக அமைகிறது. இந்த சக்கரத்தாழ்வாரை வணங்குவது என்பது கோடி சூரியனை வணங்குவது. கோடி சூரிய சமப்பிரப என்று சொல்லக்கூடிய அந்த அற்புத அருளை பெறக்கூடிய அமைப்பை இது தரும். கோடி சூரியன் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஆகினால் சக்கரத்தாழ்வாரை வேண்டும் போது நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூரியன் அல்லாமல் மற்ற சூரியனுடைய அருளையும் பெற்று நமக்கு தரக்கூடிய அருள் ஏற்படும். சுதர்சன ஹோமம் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது சனிக்கிழமை விஸ்வாவசு வருடம் ஆணி 21 ஜூலை 5 2025 6:59 PM வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி. சுவாதி நட்சத்திரம் 7:51 PM வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். சூரிய சாவன்ய மன்வாதி தினம். திலஹோமம் தில தர்ப்பணம் செய்ய ஏற்ற தினம். பெருமாளினுடைய மாமனாராக கருதப்படக்கூடிய பெரியாழ்வார் பிறந்த நாள் என்று, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பெருமாளுக்கே பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் ஜெயந்தி. இன்று சுதர்சன ஹோமம் இன்றும் செய்யக்கூடிய அமைப்பு இருந்தால் அது வெற்றிக்கான வழி. இல்லை என்றால் சுதர்சன ஹோமம் நடக்கக்கூடிய இடத்திலே சென்று பங்கேற்பதும் கூட 1000 சூரியனை அற்புதமாய் தரிசித்த அருள் பெறலாம். பெருமாள் கோயில்கள் சென்று வழிபாடு செய்வது குரு தோஷங்கள் இருந்தால் விலகும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாவசு வருட ஆணி 22 ஜூலை 6 2025 9:15 PM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. விசாகம் நட்சத்திரம் 10:41 PM வரை, பிறகு அனுஷம் நட்சத்திரம். இந்த நாள் உங்களுக்கு சூரியனுக்கான விஷயங்களை, அதாவது சூரியனை நினைத்து வேண்டுவதற்கு, ராகுகால வேளையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது, அம்மன் சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, செவ்வாய் கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் வெற்றிக்கான வழியை தரும். அன்பு நேயர்களே,
இந்த பதிவு முழுவதுமாக கேட்டமைக்கு நன்றி. பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். நன்றி.